நான் சுரேஷ் பரதன் எழுதிய சன்னதம் சிறுகதை தொகுப்புலேருந்து அப்பாவின் காதல் கதை பற்றி பேச போகிறேன். தலைப்பே சொல்லுது இல்லையா, அப்பாவின் காதல் கதை. ஒரு மகள் அவங்க அப்பாவோட காதல் கதையை பற்றி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமான ஒரு கதையாக தான் எனக்கு தோணுச்சு முதல் வாட்டி வாசித்தப்போ. அந்த காலத்தில் அப்படி தானே, காதலிக்கிறாங்க, காதல் கை கூடலை, ஏதாவது சும்மா ரொம்ப சாதாரணமான விஷயத்தினால கூட காதல் கை கூடாமல் போயிடுது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை இருந்துச்சு எனக்கு அது படித்தப்போ. ஆனால் போன வருஷத்தில் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க, கடைசியாக இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். அப்போ அப்பா என்ன ஆனார், அவரோட உணர்வுகள் என்னவா இருந்தது அப்படிங்கிறத பக்கத்தில் இருந்து பார்க்குற ஒரு இடத்துல நான் இருந்தேன். ஸோ இவ்வளோ வருஷமாக 40 வருஷமாக 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. இத்தனை காலத்தில் அப்பா அப்பாவோட காதலை அம்மா மட்டும்தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பக்கத்தில் இருந்து நான் பார்த்துட்டேன். அவங்க அப்படி ஒன்றும் நம்ம இந்த காலத்தில் நம்ம பண்ணுற மாதிரி ஐ லவ் யூ சொல்லிட்டோ எல்லாம் இது பண்ணிட்டோம், எதுவுமே பண்ணதில்லை. ஆனால் அப்பாவுக்கு அம்மா மேலே எப்படி ஒரு காதல் இருந்தது கடைசியாக அவங்க இருந்தப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்காக நான் இந்த கதையை படித்தப்போ இது ஒரு ரொம்ப ரொம்ப கனமான, நான் ரொம்ப சாதாரணம்னு நினச்ச வார்த்தைகளெல்லாம் ரொம்ப கனத்தை எனக்கு கொடுத்துச்சு. அந்த உணர்வுலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல. ஒரு மகளாக என்னால் அந்த வார்த்தைகளோட கணக்கு தாங்கிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்ல கதை ஆக்சுவலாக. இது காசி சிவகுமார் சிறுகதை போட்டியில் முதல் பரிசு வென்ற கதை கூட, எல்லோருமே வாசிக்க வேண்டிய கதையும் கூட.